ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுதர்வாக்கு சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப அதிரடியாக சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம். அதாவது அப்பப்போ கிரகங்களிடையே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் அப்பப்போ நமக்கு நல்லதாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் நம்ம வாழ்க்கையை பாதிக்க செய்கிறதாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாதிப்பா நன்மையா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். முதல்ல கிரகங்களால் அப்படி என்ன மாற்றம் நடந்திருக்குங்கிறத சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. கிரகங்களிடையே லக்ஷ்மி நாராயண ராஜயோகமானது தற்போது உருவாயிருக்குங்க. இந்த யோகத்தோடு புதத்திய யோகமும் உருவாயிருக்குங்க. இந்த யோகமானது பலருக்கும் மங்களகரமான பலன்களை தரப்போகுது. அதில் உங்கள் ராசிக்கு மங்களகரமான பலன்கள் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ எந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னா, தம்ப்நெயிலில் பார்த்தது போல் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கன்னி ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோகத்தினால என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த பலன்கள் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கும் போது பலவிதமான ப்ராப்ளங்கள் ஏற்படுவதிலிருந்து நீங்கள் தப்பிச்சுக்கொள்ளலாம். மெயினாக உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான யோகம் உருவாயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அந்த உருவான ராஜயோகத்துக்கு ஏற்ப நடந்து நீங்கள் அதிர்ஷ்டமும் பெறலாம். ஸோ மொத்தத்தில் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கன்னி ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொன்பொருள் சேர்க்கை மகாலட்சுமி ஒரு அருளை தரக்கூடிய மிக சிறப்பான நாளாக கருதப்படுவது அக்ஷய திருதி. இந்த ஆண்டுடைய அக்ஷய திருதி மே 10 வருது. இந்த நன்னாளில் தான் கிரகங்களுடைய சேர்க்கையானது அதிகமாக உருவாயிருக்கு. இந்த கிரக சேர்க்கையினால தான் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் என்று ஜோதிடர்கள் சில தாள்களை கணிச்சிருக்காங்க. அக்ஷய திருதி 2024 மே 10 வெள்ளிக்கிழமை கொண்டாடப்பட இருக்கு. இந்த நாளில் தான் இந்த கிரகங்களிடையே ஒன்றுக்கொன்று சேர்ந்து லக்ஷ்மி நாராயண ராஜயோகமானது உருவாயிருக்கு. வெறும் லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் மட்டும் இல்லாமல் புதத்திய ராஜயோகமானது உருவாயிருக்கு. இந்த இரண்டு யோகமும் சில ராசிக்காரங்களுக்கு பல வகையில் அற்புதமான பலன்களை கிடைக்க செய்யும். அதிலும் தொழில் வியாபாரத்தில் மகத்தான வெற்றியை அடைய செய்யும். வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகிழ்ச்சி செழிப்பு இது எல்லாத்துக்குமே பஞ்சம் இருக்காத மாதிரி பார்த்துக்கோ. இந்த யோகம் அந்த மாதிரி பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல விஷயங்களை செய்யும். அதில் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யும் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கன்னி ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு இந்த யோகம் தரக்கூடிய பலன்களை தெரிஞ்சுக்குங்க. வாங்க, வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், தெளிவாக பார்த்துக்குங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு அக்ஷய திருதி மற்றும் இந்த ராஜ யோகங்கள் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிதிநிலை முன்னேற்றத்தையும் காண முடியும். வாழ்க்கையில் இது வரைக்கும் நிறைய ஏற்றத்தாழ்வுகளை சந்திச்சிருப்பீங்க. ஏற்றத்தாழ்வுகள்னால் சாதாரண ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, பயங்கரமான ஏற்றத்தாழ்வுகள் சந்திச்சிருப்பீங்க. அந்த ஏற்றத்தாழ்வுகளால் வாழ்க்கையில் யாரையும் நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே வைத்திருப்பீங்க. அந்த நம்பிக்கை பிரேக் ஆகிற மாதிரி உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஒரு பர்சனை மீட் பண்ண போகிறீங்க. இது காதல் பண்ணக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த யோகம் காதல் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த யோகம் காதலை பண்ணணும்னு சொல்கிற மாதிரி ஒரு பார்ட்னர் கிடைக்க போகிறாங்க. மொத்தத்தில் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு யோகமாக இந்த யோகமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. நிதி நிலைமையில் கூட பயங்கரமான முன்னேற்றம் ஏற்படும். இதுக்கு முன்னாடி நிதி நிலையில் முன்னேற்றம் இல்லாமல் இருந்ததுன்னா இனி அந்த மாதிரிலாம் இருக்காது. இனி உங்களுக்கு நிதி நிலையில் பயங்கரமான முன்னேற்றத்தை காண போகிறீங்க. நிதிநிலையில் வரக்கூடிய முன்னேற்றத்தை கொண்டு நீங்கள் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை இந்த மாதம் நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம். இந்த யோகத்தில் நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளும்போது இந்த யோகமானது தடையே இல்லாமல் இருக்கும். இப்போ நாம் ₹1 போட்டு ஒரு பொருள் வாங்குகிறோன்னா அந்த பொருள் நம்ம வீட்டில் இருக்கிறது நிலச்சிருக்கிறதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வேணும். இப்போ நீங்கள் பொருள் வாங்குறதுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்குது. அதனால் இப்போ நீங்கள் எது வாங்கினாலும் அது நிலைத்து இருக்கும். ஸோ இந்த யோகத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் எது வேணாலும் வாங்கி கொள்ளலாம். இந்த பொருட்கள் தான் வாங்கணும், அந்த பொருட்கள் தான் வாங்கணுங்கிறது கிடையாது. நிதிநிலையில் முன்னேற்றத்தை காண்றதுனால எந்த பொருட்கள் வேணாலும் வாங்கி கொள்ளலாம். ஸோ பொருட்கள் வாங்கிறதுக்கு உகந்த யோகமாக இந்த யோகம் அமைஞ்சிருக்கு. அக்ஷய திருதி அன்றைக்கி தான் வாங்கணும் அப்படிங்கிறது எந்த கண்டிஷனும் கிடையாது. அக்ஷய திருதி தவிர்த்து வேறு எதில் வேணாலும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நாம் இனி இது வாங்கலாம்.
அதே போல் எதிர்காலம் தொடர்பான உங்களுடைய திட்டமிடல் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த யோகத்தில் பண்ணணும். ஏன்னா நிதி நிலைமை வரும்போது அந்த நிதி நிலைமையை கொண்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து அடுத்த ஒரு இதுக்கு வந்து போகணும் அப்படின்னா எதிர்காலம் தொடர்பான உங்களுடைய திட்டமிடல் இப்போ நீங்கள் செய்யணும். ஒரு பேங்க்கில் எப்படி போடுறது, இல்லை ஏதாவது எல்ஐசி போடுறது, இல்லை எதிர்கால தொடர்பாக உங்களுக்கு என்ன வந்து பண்ண முடியுமோ, என்ன ஐடியா இருக்கோ அந்த திட்டமிடலை வந்து கண்டிப்பாக வந்து இந்த டைம் செயல்படுத்துங்க. ஏன்னா அந்த திட்டமிடல் இப்போ நீங்கள் செய்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வியாபார ரீதியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல பண வரவு எதிர்பார்க்கலாம். வியாபாரத்தில் நீங்கள் இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதிய முதலீடுகள் செய்யலாம். வியாபாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகளுக்கு நல்ல பணவரவு உண்டாகும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை அனுசரித்து போகணும். நிறைய வாடிக்கையாளர்களுடைய நம்பர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த நம்பரை கொண்டு அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு பாண்டிங்கை உருவாக்கி அந்த பாண்டிங் மூலிமா வியாபாரத்தில் நிறைய சம்பாதிக்க பாருங்கள். ஸோ நல்ல பணவரவு எதிர்பார்க்கலாம். மேலும் பல வழிகளில் இருந்து உங்களுக்கு வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வந்து எந்த வழிகள் வந்தாலும் அதை பயன்படுத்திக்கோங்க. நேர்மையாக இருந்து பயன்படுத்துங்க. அது இந்த மாதம் ரொம்ப அவசியமாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கான வருமானம் உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க. அந்த கிடைக்கக்கூடிய வருமானங்களை கொண்டு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். எதுவும் பூர்த்தி செய்து கொள்ளாமலாம் இருக்க வேண்டாம். அதுக்கப்புறம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கடந்த சில நாட்களாக பாதிப்பு இருந்தாலும் டாக்டரே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன நிலைமை கூட மாறுவதற்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த யோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 6 பேக் வைக்கணும், இல்லை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உடல் ரீதியாக எது வேணாலும் பண்ணுங்கள். உடல் ரீதியாக எந்த ஒரு பாதிப்பும் வராது. உடல் ரீதியாக உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். காதல் விஷயத்தில் கூட மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்து இருக்கும். காதல் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க ஃபஸ்ட்டே சொன்னது போல் காதல் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் காதல் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணுறது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதே போல் காதலிச்சுட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க உங்கள் காதலை இது வரைக்கும் வீட்டுக்கு தெரியப்படுத்தாமல் இருந்தீங்கன்னா இந்த டைம் தெரியப்படுத்துங்க. காதல் விஷயத்தில் இப்போ நீங்கள் விளையாட்டாக மட்டும் இருக்கக்கூடாது. இந்த யோகா டைமில் நீங்கள் அப்படி தெரியப்படுத்துனீங்கன்னா உங்கள் காதல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருமணத்தில் முடியறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் காதல் பண்ணுறவங்க கன்னிராசிக்காரங்க உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காதலை வந்து சொல்லிடுங்க. உங்கள் காதல் திருமணத்தில் முடியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. காதல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் நீங்கள் இருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக பயணங்கள் செய்யல வாய்ப்பு கிடைக்கும். பயணங்கள்ங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எப்போ கிடைக்குதோ அப்போ நாம் போகிறது தான். ஸோ பயணங்கள் வந்து அவ்வளவு எளிதாக யாருக்கும் அமையறதில்ல. அதுவும் நீங்களாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கேட்டிருப்பீங்க, என்னடா ஒரு பயணங்கள் கூட என்னை கூட்டிகிட்டு போகல, ஆனால் நம்ம வாழ்கிறோமே அப்படின்ட்டு. அப்படி சலிச்சு போன உங்கள் வாழ்க்கையில் இப்போ பயணங்கள் நீங்கள் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி நிறைய பயணங்கள் செய்யுங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சப்போர்ட்டாக இருக்குது. அதனால் அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி நீங்கள் போங்க. அதே போல் குழந்தை ரீதியாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விதமான பிணைப்பு ஏற்படும். குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இடையே நிறைய ஒட்டுகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திருமணம் ஆனவர்களாக இருந்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா குரு மே 1ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகினார். அந்த பயிற்சியோடு இந்த லக்ஷ்மி நாராயண யோகமும் ஆனது பயங்கரமாக வேலை செய்யும். அதனால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல விஷயம் நடக்கும். இந்த யோகமே ஒரு பாசிட்டிவான யோகம்தான். இந்த யோகத்தில் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த முக்கியமான தகவல்களை ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப இந்த யோகா டைமில் இனி வரக்கூடிய நாட்கள் நடந்து பலனடைஞ்சுக்குங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல் கன்னிராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் இந்த தாள்களை எல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப இந்த யோகா டைமில் நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ஒன்று பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக
வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.